ஹாய். ஆமாம்ல, சூப்பர். இப்போ தான் மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. மீட்டிங்லாம் முடிஞ்சு இவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. ஆமாம், அப்படியே ஒரு ஸ்பார்க்கு வந்துட்டே இருந்துச்சு பாருங்க. உங்களோட கூட அப்படி ஷேர் பண்ணிடலான்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவனிச்சிங்கன்னா, ட்ரீம், கனவுகள். சில பேர் கனவுகள் ஜெயிக்குமா, ட்ரீம் ஜெயிக்குமா, என்னுடைய கனவுகள் ஜெயிக்குமா, அதில் நம்ம நிறைவேறுமா அப்படின்னா மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க. குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுது, கடவுள் சொல்றாரு, உங்க கனவுகள் நிஜமாகும், நீ விரும்புகிற எதுவோ அது கிடைக்கும். கனவுல இப்படிலாம் வந்தது சார் அப்படிலாம் சொல்றாங்க. கனவுல இப்படிலாம் வந்தது சார், எனக்கு இப்படிலாம் ஒரு ட்ரீம் வருது, இதெல்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும், எனக்கு நடக்குமா? உங்களுக்கு தான் நடக்கும். நீங்க ஜெயிப்பீங்க, உங்க கனவு நிஜமாகும். ஆமா, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஒருவேளை பாருங்க, சில பேர் பிசினஸ் பீப்புள் சொல்றாங்க, பிசினஸ் பீப்புள் வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா, பிசினஸ் தொழில் பண்றாங்களே, சரி தொழில் இப்படி கொண்டு போகணும் பார்க்குறேன், என் பிசினஸ் இப்படி கொண்டு போகணும். நிச்சயமா சொல்றேன், நீங்க கண்ட கனவு நிஜமாகும், நிஜமாகும். இது பைபிள்ல இருக்கு சார், பைபிள்ல இருக்கு. ஒரு யோசிப்பை பாருங்க, ட்ரீம்ல தான் பெருசா ஆக்குன்னு சொல்றாரு. எல்லா அரிக்கட்டுகளும் விழும், உன் அரிக்கட்டு மட்டும் நிமிரும் சொல்றாரு. பாருங்க, ஆபிரகாமை பாருங்க, ட்ரீம்ல தான் பேசுற. சாலமோன் கிட்ட பாருங்க, ட்ரீம்ல பேசுற. யார் சார் சொன்னது? கனவுகள் தோக்காது சார். ஒரு ஒரு மனிதனுடைய கனவு தான் பெரிய வெற்றிக்கு அடையாது. கனவு காணுங்க. அப்துல் கலாம் சொல்றாரு பாருங்க, வாலிபர்கள் இளைஞர்கள் நோக்கி சொல்றாரு, கனவு காணுங்க, ட்ரீம், கனவு காணுங்க. யுவர் ட்ரீம் இஸ் சக்சஸ். ஜெயிப்பீங்க சார், கவலைப்படாதீங்க. உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும், உங்க மினிஸ்ட்ரி ஆசீர்வதிக்கப்படும். உங்க மினிஸ்ட்ரியில, உங்க ஊழியத்துல எதெல்லாம் ஜெயிக்கணும்னு பாக்குறீங்களா? என் ஊழியத்துல எல்லாம் கனவு வச்சிருக்கேன் சார், என் ஊழிய பிரம்மாண்டமா இருக்கணும், இப்படி ட்ரீம் வச்சிருக்கிறேன். நிச்சயமா நடக்கும் சார், நிச்சயமா நடக்கும். ஓகே, ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. காட் பிளஸ்.